அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுரேஷ் பேசுறேன். சுதர்ஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா குரு பயிற்சி பலன். குரு பயிற்சி பலன் உங்களுக்கு மேஷராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரு இந்த வருஷம் பயிற்சி ஆகிறது மிதுன் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி வர்றாரு. வாக்கியப்படி உங்களுக்கு 26/5/2026. அதே திருக்கணித முறைப்படி உங்களுக்கு 1/6/2026 அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். குரு மேஷ ராசிக்கு 9 அப்புறம் 12ஆம் அதிபதி, பாகியாதிபதியும் அவரு தான், விரையாதிபதியும் அவரு தான். ஸோ இப்போ குரு 4ஆம் வீட்டுக்கு உட்கார்றாரு. அதாவது மேஷ ராசிக்கு 4ஆம் வீடு கடகராசியில குரு இப்போ பயிற்சி ஆக போறாரு. ஸோ அப்போ அந்த குரு என்ன மாதிரி வேலை செய்வார்னு பார்க்கலாம். ஸோ என்னன்னா குரு உங்களுக்கு பாகியஸ்தானமும் திருப்பி விரயஸ்தானாதிபதி அதாவது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்துல உட்கார்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு திரிகோணாதிபதி தான். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதின்றனால அவரு திரிகோணாதிபதினு வாங்கும். ஸோ அந்த திரிகோணத்துக்கு அதிபதியான ஒரு ஒரு கேந்திரத்துல உட்கார்றது ரொம்ப கேந்திரம் 4 1 4 10 இதெல்லாம் கேந்திரமா கணக்கு எடுக்கப்படும். ஸோ இதுல உங்களுக்கு 4ல குரு உட்கார்றாரு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா குரு உங்களுக்கு பொதுவாக குரு உட்கார்ந்த இடத்த விட பாக்குற இடத்துக்கு பவர் அதிகம். அது வேற இப்போ உங்களுக்கு குரு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உச்ச குருவா வராரு. மீன்ஸ் உச்ச குருவர்னா அவர் என்ன உங்களுக்கு உச்சமடைகிற வீட்டுக்கு வராரு. ஸோ அதால உங்களுக்கு இன்னும் அதிக பவர் இருக்கும். ஸோ இப்போ 4ஆம் வீட்டுல உட்கார்ந்து குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டு வேலையும் சரி 12ஆம் வீட்டு வேலையும் சேர்த்து செய்வாப்புல. ஏன்னா அவர் அதிபதி அந்த வீட்டுக்குனால. ஸோ அப்போ 4ல உட்கார்றதால அவர் உச்சஸ்தானத்துல உட்கார்றதால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸோ 4ஆம் வீடு இது வரைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது முன்னாடி. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி குரு போன குரு 3ல மறைஞ்சிருந்தாரு. அப்ப என்னன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க அதிகமா இருந்திருக்கும். இன்னொன்னு சனி ஆல்ரெடி 12ல இருக்கிறதால என்னன்னா உங்களுக்கு மீனராசியில சனி இருக்கிறதால உங்களுக்கு அதிக தொல்லை கொடுத்திருப்பாரு. ஏன்னா அது 7.5 சனின்ற கணக்கு வந்துடும். ஸோ என்ன ஆயிடும்னா உங்களுக்கு இந்த பக்கம் சனியோட பிரச்சனையும் இருந்திருக்கும். இந்த பக்கம் குரு மறைஞ்சதால அவங்களுக்கு அவங்க பண்ற வேலைகளாகட்டும் அவங்கள வீட்டுல நிம்மதியாகட்டும் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அதாவது எந்த முயற்சி பண்ணாலும் 10 வாட்டி அது பிரச்சனை வந்துனே இருக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டுல உட்காரும் போது என்னன்னா குரு பொதுவா 3ஆம் வீட்டுல உட்கார்ந்தாருன்னா திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வேலையை. மீன்ஸ் ஒரு வேலையை செஞ்சானா அதை திருப்பி திருப்பி ஆகினே இருக்கும். அந்த வேலை சக்ஸஸ் ஆகாது. கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு இந்த மேஷராசிக்காரங்க நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்களேன், அதாவது திருப்பி திருப்பி வேலை செஞ்சுனே இருப்பீங்க. அதாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா 10 வாட்டி அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். அந்த வேலை இருக்கானா இருக்காது. அதனால என்னன்னா அதாலே மன உளைச்சல் வந்துடும். என்னடா அது திருப்பி செஞ்சுனே இருக்கணும் அப்படின்ற ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் போன வருஷம். ஆனா அதுல இருந்து இப்போ ரிலீஃப் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா அவர் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கின்றனால பயிற்சி ஆவறதால உங்களுக்கு அந்த 4ஆம் வீடு சுகஸ்தானத்துல உட்கார்றதால கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில உங்களோட சுகஸ்தானத்துல உங்க அம்மாக்கும் சரி அப்புறமா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனும் சரி வண்டி வாகனத்துக்கு வீட்டுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பாரு. ஆனா குரு உக்காந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா தான் கொடுப்பாப்புல, எடுத்த உடனே கொடுக்க மாட்டாப்புல. ஸோ உங்களுக்கு இந்த வளர்ச்சி ஆகப்பட்டது இந்த வருஷத்துல பொறுமையா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 9ஆம் பாகியஸ்தானம் கண்டிப்பா பாகியஸ்தானம் இப்ப 4ஆம் இடம் பார்த்துட்டோம். 9ஆம் இடம் ஸோ பாகியஸ்தான அதிபதி தானே அவரு. ஸோ அந்த பாகியஸ்தான அதிபதி கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு பாகியத்தை கொடுப்பாப்புல. பாகியன்றது உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம், வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வேலைக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். இது எல்லாமே பாகியமா கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். அதாவது உங்களுக்கு கல்யாணம் எடுத்தா 7ஆம் களத்திரஸ்தானம் வாங்கும். அதே குழந்தை 5ஆம் பாவம் எடுத்துப்பாங்க. இது தனித்தனியே வரும். ஆனா பாகியன்றது எடுத்துக்கினீங்கன்னா இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். அதுல ஏதோ ஒண்ணு கொடுக்கும் குரு அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கணும். ஸோ பாகியஸ்தானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தந்தை ஸ்தானமும் நல்லா இருக்கும்ன்ற கணக்கு. ஏன்னா தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம். ஸோ உங்க தந்தைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 9ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அவர் 12ஆம் அதிபதியா ஏறாரு. இப்ப நான் நல்லா சொன்னேன் 12ஆம் பாவம்னா விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்துல உங்களுக்கு குரு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு செலவு ஏற்பட்டே படும். ஆனா கொஞ்சம் சுப செலவா இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சனி அங்க உட்கார்ந்ததால உங்களுக்கு என்னன்னா வீண் செலவு கொடுத்துருக்கும். இன்னொன்னு மெயின் மேஷராசிக்காரங்க தூக்கம் இருக்காது. கரெக்டா ஒரு ஒன்றரை வருஷமா உங்களுக்கு பயங்கர தூக்கம் இருக்காது. ஏன்னா சனி 7.5 சனியா இருக்கிறதால இன்னும் 12ஆம் இருக்கனால கண்டிப்பா நீங்க மேஷராசிக்காரங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா நிறைய பேர் தூக்கமே வராது. ஏன்னா அந்த சனி உக்காந்துக்கிறதுனால இந்த குருவும் உங்களுக்கு மறைஞ்சதால உங்களுக்கு நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னு உங்க கஷ்டத்தை கொண்டு நினைச்சாலும் ஷேர் பண்ண முடியாது. நார்மலா கேட்கற ஆளுங்க கூட முன்னாடி கேட்டிருக்க மாட்டாங்க. யாராவது ஷேர் பண்ண நீங்க சொல்ல போனீங்கன்னா அவர் ஊருக்கு கிளம்பிட்டுருப்பாப்ல. சோ அப்படி உங்களோட அந்த வருத்தமாகப்பட்டதோ உங்களோட அந்த
என்ன நினைக்கிறீங்களோ நீங்க வெளிப்படுத்த முடியாத நிலைமையில இருக்கிறதா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருப்பீங்க போன வருஷம். இப்ப இந்த குரு மாறும்போது என்ன ஆயிடும்னா உங்களுக்கு அந்த 12ல உங்களுக்கு அந்த அதிபதி அங்க இருக்கிறதால என்ன ஆகும்னா 12ஆம் அதிபதி குருவாருனால உங்களுக்கு கண்டிப்பா சுப செலவுங்க ஏற்படும். செலவு கொடுக்க மாட்டான்னு இல்ல, கண்டிப்பா செலவு கொடுப்பாரு. ஏன்னா சனி அங்க இருக்குன்னா கண்டிப்பா செலவு ஏற்படும். அந்த வீண் செலவுன்றது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பண்ணலாம். இந்த குரு குருவோட வந்து இருக்கிறதால மீன்ஸ் குரு வந்து அந்த இடத்துல இருக்கிறதால இன்வெஸ்ட்மெண்டா பண்ணலாம். சுப செலவா கூட ஆகலாம். ஒரு பாக்கியமா பாகியஸ்தானன்றா உங்க வீடு கட்டலாம், இல்ல வண்டி வாங்கலாம். ஏதோ ஒரு சுப செலவு இன்வெஸ்ட்மெண்டா ஏற்படும். ஆனா உங்களுக்கு அப்போ அது அன்னைக்கு இப்ப நீங்க வாங்குற அன்னைக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. மீன்ஸ் உங்களுக்கு அது திருப்தியா இருக்காது. ஆனா இந்த உங்களுக்கு சனி மாறின அப்புறமா உங்களுக்கு அதை பத்தி தோன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதால போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த குரு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ தலைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம். இது வந்து நாம வீட்டை வச்சு சொன்னது, அதிபதி எங்களை வச்சு சொன்னது. இப்போ நாம குரு பார்வை வச்சு சொல்லலாம். ஏன்னா உக்காந்த இடத்தை விட பார்வைக்கு ரொம்ப ரொம்ப பலம் குருவாட. இப்போ நாம அவரு என்ன பார்வை பார்க்கறான்னு பார்க்கலாம். ஆக்சுவலா பொதுவாவே எல்லா ஜாதகம் பொதுவாவே எல்லா கிரகத்துல வந்து அவங்களோட இருந்த என்ன வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பாங்க. ஆனா குருவும் சனி திருப்பி செவ்வாய் மாத்திரம் விசேஷ பார்வையா வந்து அவங்க இன்னும் 2 வீட்டை பார்ப்பாங்க. ஸோ இதுல குரு வந்து உங்களுக்கு 9, 5 5, 9ன்ற வீடை வந்து எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. ஆல்ரெடி 7 பார்ப்பாரு, பட் 5, 9ன்னு பார்ப்பாரு அடிஷனலா உங்களுக்கு விசேஷ பார்வையா. இப்போ குரு எங்க பாக்குறான்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குரு உக்காந்த இடம் வந்து கடகராசி 1ன்னு டிக் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 5ஆம் இடம் வந்து விருச்சிக ராசி, அப்புறம் 9ஆம் இடம் வந்து உங்களுக்கு மீனராசி. இதுல 7 கன்சிடரேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அதால 7ஆம் இடத்தையும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 7ஆம் பார்வை வந்து 10ஆம் இடம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், அவர் கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கும். எனது வீடு மாறுறதுக்கு, அப்புறமா திருப்பி வீடு சம்பந்தப்பட்ட மாதிரி, வண்டி வாங்குற மாதிரி, அப்புறம் அவங்க அம்மா நல்லா இருக்கும் எல்லாம் சொன்னேன். இது அப்படி நடக்கும். இப்போ அதே 5ஆம் பார்வை 8ஆம் பாவத்தை பார்ப்பாங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். 8ஆம் பாவம்னா ஆல்ரெடி கஷ்டம், அவமானம், ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டா? இதுல இங்க 5ஆம் இடம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் ஒரு தீக்க ஆரம்பிப்பாரு. ஏன்னா குரு பாக்குறதால அதை வளர்க்கறத விட அதை உங்களுக்கு அதுல இருந்து வெளியில எப்படி வரணும்ன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது முன்னாடி உங்களை ரொம்ப பேஜாரா இருந்தது, இப்ப இந்த குரு பாக்குறதுல அந்த பேஜாரா நடந்தா கூட உங்களுக்கு அந்த வருத்தமா ஆகாது. மீன்ஸ் அந்த வருத்தப்பட மாட்டேங்க. வருத்தம் தான் உங்களுக்கு அந்த வருத்தமா தோணாது. உங்களை ஒரு அவமானப்படுத்த அவமானமா எடுத்துக்கவே மாட்டீங்க. காரணம் ஏன்னா இந்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆயிடும். ஸோ அதெல்லாம் நீங்க தலையை கெடுக்க மாட்டீங்க, போடா அப்படின்னு போயினே இருப்பீங்க. அவ்வளவுதான் இது உங்களுக்கு 8ஆம் வீடு. ஸோ ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, முன்னாடி விட கொஞ்சம் இப்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஓகேவா? அதே குரு வந்து 7ஆம் பார்வை 10ஆம் வீடு பாக்குறதால உங்களுக்கு உங்களோட தொழில் ஸ்தானத்துல வந்து கடந்த ஒரு வருஷமா ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கும். இப்ப இந்த குரு வந்து 7ஆம் பார்வையா பாக்குறதால கண்டிப்பா தொழில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். ஏன்னா கர்மஸ்தானத்தை பாக்குறதால. அதே மாதிரி நீங்க ஜாப் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாப்ல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதும், இல்ல அந்த ப்ரொமோஷன் அந்த வேலை சம்பந்தப்பட்ட மாதிரி பிரச்சனை கொஞ்சம் தீர்றதுக்கும் இதுக்கெல்லாம் குரு இந்த வருஷம் வழி பண்ணுவாரு. 9ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பார்த்துறாரு. நான் ஆல்ரெடி அன்னைக்கே சப்பே சொன்ன உங்களுக்கு சனி ரொம்ப உங்களுக்கு இம்சை கொடுத்துருப்பா அப்படின்னு. தூக்கமே வந்திருக்காது. ஆனா இப்ப இந்த குரு வந்து 12ல பாக்குறதால கண்டிப்பா இதுக்கு மேல நல்லா தூக்கம் வரும். நல்லா தூக்கம் வரும். அதே மாதிரி நல்லா செலவு பண்ணீங்க. இன்னொன்னு எந்த செலவு பண்ணாலும் உங்களுக்கு அதை இன்வெஸ்ட்மெண்டா பண்ற வாய்ப்பு அதிகமா இருக்கும். சுப செலவா ஏற்படும். சுப செலவா ஏற்படலாம், நீங்க இன்வெஸ்ட்மெண்டா தான் பண்ணலாம். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சியில வந்து 1ஆம் பாவம் வந்து நல்லபடியா வேலை செய்யும். ஆனா சனி எங்க இருக்கிறதுனால இந்த குரு பார்வை சனிக்கு விழுறதால சனியோட தாக்கமும் இதுக்கு மேல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அவர் தாக்கமே இல்லாம இருக்காது, இருக்கும். அந்த தாக்கத்தை வந்து இது கொஞ்சம் கம்மிப்படுத்தும். உங்களுக்கு அது தோணாது. இப்போ உங்களுக்கு மழை வரல, ஒரு கொடை பிடிச்சி போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்ப குரு வந்து கொடையா வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் நீங்க மழை என்ஜாய் பண்ணீங்க, உங்களுக்கு கேட்கறதுக்கு இல்லை. ஆனா இப்போ கொடையா வந்து குரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் காப்பாத்துவாரு. ஆனா மழை நிக்காது. அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கும் வேற. சனியோட பயிற்சி வேற, குரு பயிற்சி வேற. ஆனா குரு பார்வை சனிக்கு வர்றதால உங்களுக்கு அந்த தாக்கத்தை நீங்க தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சோ இது வந்து நீங்க ஒரு 30% கன்சிடரேஷன் எடுத்துக்கணும் கோச்சார பலன். ஆனா உங்க தசா புக்தி 70% வேலை செய்யும். அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். உங்களுக்கு அங்க நல்லா இருந்துச்சு, இங்க நல்லா இருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம். சப்போஸ் அங்க உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா இந்த 30% உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சப்போஸ் இங்கேயும் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னா அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு வந்து இன்னொரு வகையும் இருக்குது உங்களுக்கு. இது மீன்ஸ் இந்த பயிற்சி பாக்குறது அப்படின்னா உங்களுக்கு பிருகுநந்தி நாடி முறையில பார்க்கலாம். சோ பிருகுநந்தி நாடி முறையில எப்படின்னா உங்களுக்கு 1, 5, 9ல அதாவது கடகராசிலையும் விருச்சிக ராசிலையும் மீன ராசியிலும் கிரகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பயும் நல்லதாகும். இது மூலம் நல்லதாகலாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அப்பயும் நல்லதாகும். எக்ஸாம்பிள் கடகராசியில் 2 கிரகம் இருக்குது, விருச்சிக ராசியில 3 கிரகம் இருக்குது, அப்புறம் மீன ராசியில் 2 கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் மீன ராசியில 3 கிரகம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிரகம் இருந்துச்சுன்னா அப்ப குரு சேர்க்கை ஏற்பட்டுரும். பிருகுநந்தி நாடி பிரகாரம் வந்து வீடு கணக்கு கிடையாது, கிரக சேர்க்கை தான் கணக்கு. சோ அப்ப என்ன கிரக சேர்க்கை இங்க ஏற்பட்டுச்சுன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்,
இப்ப குரு வந்து ஜாதகக்காரன் வந்து குரு, ஜாதகி வந்து சுக்கிரன்னு எடுத்துப்பாங்க பிருகுநந்தி நாடி பிரகாரம். அதுபடி வந்து உங்களுக்கு என்னன்னா, குரு வந்து சுக்கிரன் இணைவு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடகராசியில குரு இருக்கிறாரு, உங்களுக்கு விருச்சிக ராசியில சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ வர்ற குரு வந்து உங்களுக்கு அப்போ இணைவு ஏற்பட்டுரும். அந்த சேர்க்கை ஏற்பட்டுரும். அந்த சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா, இப்போ அவர் விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் ஏற்படும். வண்டி வாங்குவாங்கல்ல, ஏன்னா சுக்கிரனோட காரத்துவம் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு தசாபுக்தியில் அங்க இல்லைனா கூட இந்த காரத்துவ பிரகாரம் இது கிடைச்சே கிடைக்கும். இது ஏன்னா இந்த பிருகுநந்தி நாடி பிரகாரம் இதையும் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த தசாபுக்தியில இல்ல, கோச்சாரத்துல இல்லைன்னா பிருகுநந்தி நாடி முறையில கண்டிப்பா கிடைச்சே கிடைக்கும். நான் இது வரைக்கும் நான் பார்த்தபடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தசாபுக்தியில இல்ல, கோச்சாரத்துல இல்லைன்னா கூட இது மூலியமா நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது. சோ அதால உங்களுக்கு அந்த பிருகுநந்தி நாடி முறையா வந்து உங்களுக்கு வீடியோ போடணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மேஷராசி டு மீனராசியை முடிச்சிடுறேன் வீடியோவை. அதுக்கப்புறமா பிருகுநந்தி நாடி முறையில நான் ஒரு 4-5 சார்ட் போட்டுட்டு உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ உங்க ஜாதகத்தை நீங்க கம்பேர் பண்ணும்போது ஈஸியா நீங்களே அதை பார்த்துட்டு எனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. அப்புறமா நான் பேசுற விதமோ, இல்ல நான் சொல்ற விதமோ, இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ற விதமோ உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல நான் மாத்திக்கிற பாக்குறேன். ஏன்னா நான் ஸ்கிரிப்டடா இந்த வீடியோ நான் பண்ணல. சார்ட் போட்டுட்டு நான் கிரகம் எழுதும் போது என்ன சொல்றேனோ அதுதான் நான் சொல்றேன். நான் ஸ்கிரிப்டட் தான் உங்களுக்கு ஆர்டரே சொல்லலாம். பட் நான் ஸ்கிரிப்டடா பண்றது கிடையாது. உங்களுக்கு புரியல நெக்ஸ்ட் நான் ஃபியூச்சர்ல அதை நான் மாத்திக்க பாக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.